நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற இந்த காலத்திலையும் ஒரு கூட்ட தேவஜனம் தேவனை விட்டு வழி விலகி போய் பாவத்துல உழன்று கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படியா இருக்கிறவங்க இந்த காலத்துல என்ன செய்யணுங்கிறது குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஓசியா 10வது அதிகாரம் வசனம் 12. ஹோசியா சாப்டர் 10 verse 12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தரும் எச்சரிப்பு வார்த்தையாகவே இந்த அதிகாரம் முழுவதுமா இருக்கு. அதற்கு மத்தியில இந்த ஒரு வசனத்துல அவர்களை மனம் திரும்பும்படியாக தேவன் அழைக்கிறத நாம பார்க்க முடியுது. அதுலயும் இந்த வசனத்தை பின்பகுதியிலிருந்து முதலாவது வாசிச்சோம்னா இன்னும் தெளிவா நமக்கு புரியும். அவரை தேட காலமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கும் போது அது தேவனை தேடுகிற காலமாகவே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட காலத்துல என்ன செய்யணும்? நீதிக்கென்று விதை விதைக்கிறவர்களாக இருக்கணும். நீதிக்கென்று விதைக்கிறதுனா நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நன்மைனா என்னதுன்னு சொல்லிட்டு மீக 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நமக்கு தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்படியாக நன்மைங்கிறது நாம நியாயம் செய்பவர்களாக, இரக்கத்தை சிநேகித்து மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வதே ஆகும். அந்தப்படியான நன்மையை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த நீதிக்கேற்ற விதை அவருடைய வார்த்தைகளை தேடும் போதே நமக்குள்ளார வருகிறதாக இருக்கும். அப்படியாக அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம நீதி செய்கிறவர்களாக காணப்படணும். அப்படியாக நாம் இருக்கும்போது அவருடைய தயவு கொத்ததாக அறுப்பு அறுப்போம். அறுப்பு என்பது பலனை குறிக்கிறதாக இருக்கு. நாம நீதி செய்கிறவர்களாக இருந்தோமேயானால் தேவன் அதற்கு தக்க தயவான பலனை நமக்கு கொடுக்கிறவராக இருப்பாரு. அந்தப்படியான மனம் திரும்புதலுக்கேற்ற பலனை நாம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். அடுத்தபடியா உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நம்முடைய இருதயம் தரிசு நிலமாக பண்படுத்தப்படாம இருக்கு. அப்படி வளமில்லாத நிலத்துல எண்ணத்தை விளைவிக்க முடியும்? குறுக்கும் நாணலுமே வருகிறதாக இருக்கும். அந்தபடியா இல்லாம நம்முடைய இருதயத்தை அவருடைய வார்த்தைகளால நிரப்பி பண்படுத்தப்பட்ட நிலமாக மாற்றணும். இந்தபடியாக செய்கிறது எல்லாமே தேவனிடத்திற்கு திரும்பி அவரை தேடுகிற விதமாக இருக்கும். இப்படியாக செய்யும் போது அவர் தாமே தன்னுடைய நீதியை தன் ஜனங்கள் மேல வருஷிக்க பண்ணுவார். இதை சொல்லி அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்களுக்கு மனம் திரும்புதலுக்கான அழைப்பை தேவன் கொடுத்தது போல இந்த நாள்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போய் இந்த உலகத்தின் பாவங்களுக்குள்ள சிக்கண்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவன் எச்சரிப்பின் மத்தியில மனம் திரும்புதலுக்கான தயவான வார்த்தைகளை அனுப்புறாரு. அந்தப்படியாக கோணலான வழிகளை விட்டுட்டு தேவனுக்கேற்ற நீதியை பின்பற்றுகிறவர்களாக நன்மை செய்து அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொண்டு இருதயத்தை பண்படுத்தி அவருக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்தோமே ஆனால் அவர் தன்னுடைய நீதியை நம்மேல் வர்ஷிக்க பண்ணுவார். அந்தப்படியான காலத்திலேயே நாம் இருக்கிறோம். ராஜ்யமானது நமக்கு மிகவும் சமீபமா இருக்கு. அதுல பிரவேசிக்கிறதுக்கு நாம நீதியை உடையவர்களாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம் தெளிவா குறிப்பிட்டிருக்கு. அப்படியாக நீதி வாசம் செய்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு நாம நீதியை உடையவர்களாக காணப்படணும், நீதி செய்பவர்களாக காணப்படணும். அப்பொழுதே நீதி வாசம் செய்கிற புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக காத்திருக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம்.
இந்தப்படியான மாற்றம் நமக்குள்ள வரணுங்கிறதையே தேவன் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எதிர்பார்க்கிறாரு. அப்படியாக நம்முடைய மாறுபாடான வழிகளை விட்டுட்டு மனம் திரும்பி நம்மை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நீதிக்கேற்ற காரியங்களை செய்து அதன் பலனை பெற்றுக்கொண்டு பண்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுவதற்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு தேவனிடத்துல மனம் திரும்பி அவருடைய நீதியின் விளைச்சலை கண்டடையும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு ஏதுவாக நடத்தப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற இந்த நாட்கள்ல உம்மை தேடுகிற பிள்ளைகளாக நீதியை பின்பற்றி அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயத்தை பண்படுத்தணுங்கிறத எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக தெரிவிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்து நன்மை செய்கிறவர்களாக அதற்கேற்ற தயவை உம்மிடத்துல பெற்றுக்கொள்பவர்களாக நாங்க காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, எங்கள் இருதயம் உம்முடைய நல்விதையாகிய வசனத்தின் மூலமாக பண்படுத்தப்படணும் தகப்பனே. அப்படியாக உம்முடைய நல்ல பொக்கிஷத்தை அநேகருக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு கூட்ட ஜனத்தை உமக்கென்று ஆயத்தப்படுத்த தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.